Hi students, now for exercise 2.6 போலாமா? The sum of first n terms of certain series is given as 2n square minus 3n. Show that the series is an AP ன்னு சொல்லலாம் நமக்கு. AP நமக்கு இப்போ அந்த 2.5 பார்த்துப்போம். AP என்ன பண்ண நமக்கு அந்த காமன் டிஃபரன்ஸ் ஒரு சீரிஸ் கண்டிப்பாக வரும். அதாவது T2 minus T1 equal to T3 minus T2 equal to T4 minus T3 அப்படி இருக்கணும். அது காமன் டிஃபரன்ஸ் இருந்தால் தான் நான் சொல்லுவேன் அந்த APன்னு சொல்ல முடியும். இப்போ என்னெல்லாம் தான் நமக்கு மினிமம் ஒரு T1 T2 T3 வேலை கண்டிப்பாக தேவை நமக்கு. அதுவே என்னென்ன தேவை TN தேவை நமக்கு. ஆனால் இவங்க கொடுத்தது சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n டேர்ம்ஸ் தான் ஊத்துறாங்க. அப்படின்னா நமக்கு SN தான் ஊத்துறாங்க. அது ஃபர்ஸ்ட் நான் எழுதலாம் SN நம்ம கொடுத்துறாங்க. ஆனால் நமக்கு தேவைப்படுறது என்னது TN. அப்போ அந்த SNல இருந்து TN வரத்துக்கு ஒரு ஃபார்முலா ஒன்று இல்லை ஒரு மெத்தட் வேணும் இல்லை ஃபார்முலா ஒன்று வேணும் இல்லை ஒரு ரிலேஷன் வேணும். அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வேணும்னு போட்டுருங்க, நமக்கு தெரியணும்னு போட்டுடுறோம். என்னென்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா Tn equal to Sn minus Sn minus 1. சரிங்களா? சில பேர் இப்படி போடுவாங்க Sn plus 1 minus Sn போடுவாங்க. ரெண்டு மீனிங் ஒன்று தான். அதாவது n முன்னாடி டேர்ம் அடுத்த டேர்ம் இல்லையா, n plus 1 அப்புறம் இது முன்னாடி டேர்ம். இப்போ சப்போஸ் இப்போ 10th டேர்ம் வச்சுங்க மைனஸ் சாரி இது T10 வச்சுங்க. இப்போ இது எப்படி சொல்லலாம் பாருங்களா. 1 plus 2 plus 3 plus 4 கொஞ்சம் இருங்க, நான் ஏபியில போடுறேன். இதுவும் ஏபி தான். இப்போ 2, 4, 6 கேட்டுக்கலாமா? இது நாலுத்தையும் ஆட் பண்ணி என்ன வரும் பாருங்களா. நாலுத்தனை இல்லை S4 இல்லை நாலுத்தனை S4 என்ன ஆட் பண்ணுறேன். 6 plus 6 12 plus 8 இந்த 20யா 20. இதை நெக்ஸ்ட் நான் பண்ணுறேன் 5 டைம் தரேன். அப்புறம் அது 2 4 6 8 10 வரைக்கும் தரேன். அப்புறம் 30 வருமா இல்லையா? அப்போ S5 நமக்கு வந்து 30. இப்போ பாருங்களா S5 மைனஸ் S4. சரிங்களா? 5 டேர்மையும் கூட்டு வந்தையும் மைனஸ் இந்த 4 டேர்ம் கொண்டு வைக்கிறேன். என்ன பாருங்க இல்லைங்களா, S5 வந்து சாரி 30 தானே சொன்னேன். 30 இல்லையா 30 ஏன்னா 20 + ஒரு 10 30. இப்போ 30 மைனஸ் 20 இன்னொரு ஆன்சரு 10. 10 என்னது அந்த T 5th டேர்ம் சரிங்களா. 5th டேர்ம் என்னது 1 2 3 4 5. அப்போ பாருங்களா, அப்போ S5 மைனஸ் S4 T5 வந்து சொல்லுவாங்க. அதாங்க சொல்றோம் Tn equal to Sn minus Sn minus 1. அப்படின்னா நம்ம கொடுக்குறோம் இந்த Tn கிடைச்சிடும், nth டேர்ம் கிடைக்கும். இங்க போலாம் நமக்கு. இப்போ Sn நம்ம ஃபார்முலா தெரியல, அப்படியே இருந்து அப்படியே போடலாம் 2n ஸ்கொயர் மைனஸ் 3n மைனஸ் Sn minus 1 அர்த்தம் பாருங்க. அதே Sn ஃபார்முலால n பதில் பண்ணுங்க, இந்த n minus 1 போடுங்க. இப்போ 2n minus 1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 3 இன்ட்டுனது n minus 1 சரியா. இப்போ 2n ஸ்கொயர் மைனஸ் 3n மைனஸ் 2 இன்ட்டு EMSB ஹோல் ஸ்கொயர் இஸ்மா. அப்போ n ஸ்கொயர் மைனஸ் 2n பிளஸ் 1 இது மட்டும் பண்ணுமா மைனஸ் 3n பிளஸ் 3. இப்போ 2n ஸ்கொயர் மைனஸ் 3n மைனஸ் 4 மட்டும் பண்ணுமா 2n ஸ்கொயர் மைனஸ் 4n மைனஸ் 4n பிளஸ் 2 மைனஸ் 3n பிளஸ் 3. இப்போ 2n ஸ்கொயர் மைனஸ் 3n கொஞ்சம் ஷார்ட் பண்ணலாமா நமக்கு. 2n ஸ்கொயரா மைனஸ் 4n மைனஸ் 3 மைனஸ் 7 ஆகுமா, பிளஸ் 2 பிளஸ் 3 ஆகும் பிளஸ் 5 ஆகும். இப்போ 2n ஸ்கொயர் என்ன பண்ணலாம் நமக்கு இந்த மைனஸ் மல்டிபிளமா உள்ள மைனஸ் 2n ஸ்கொயர் பிளஸ் 7 ஆகுமா மைனஸ் 5. இப்போ 2n ஸ்கொயர் 2n கேன்சலா. இப்போ மைனஸ் 3n பிளஸ் 7 அப்புறம் பிளஸ் 4n செப்பரேட் சைன் டிஃபரன்ஸ் செப்பரேட் பண்ணிட்டு கிரேட் நம்பர்ஸ் போடுவோம் இல்லையா. அப்போ அவ்வளோதான். இப்போ நம்ம TN கண்டுபிடிச்சா அப்போ SN கொடுத்தாங்க, இது வச்சு நம்ம நமக்கு TN கண்டுபிடிச்சோம். என்ன ஃபார்முலா யூஸ் பண்றோம் Sn மைனஸ் Sn minus 1 சரிங்களா. nth sum of n terms minus sum of n minus 1 டேர்ம் சரிங்களா. அதான் TN கண்டுபிடிச்சா. இப்போ என்ன பண்ணலாம் நமக்கு வந்து இது ஒரு ஏபியா செக் பண்ணோம். எப்படி செக் பண்ணலாம் நம்ம அதான் சொன்னோம் T1 T2 T3 3 கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் T1 அது n 1 தானே. இப்போ 4 into 1 minus 5. இப்போ 4 minus 5 நேரம் minus 1. அப்போ T1 கண்டுபிடிச்சாச்சு. T2 கண்டுபிடிங்க 4 into 2 minus 5.
8 minus 5 இப்போ 3. நெக்ஸ்ட் பண்ணலாம் T3 போயிடலாமா? T3 என்னது 4 into 3 minus 5 இப்போ 12 minus 5 என்ன நமக்கு வரும் 7. இப்போ நமக்கு என்ன பண்ணலாம் D ஃபார்ம்ல என்ன பண்ணுறோம் T2 minus T1 ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுறேன். இது கூட நம்ம யூஸ் பண்ணலாம். T3 minus T2 தரலாம் போடலாம் இல்லை தனியாக கூட போடலாம். இப்போ T2 minus 3 minus 1 minus 1 T1 minus 1 அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா ப்ளஸ் 1 இடமா ஈக்குவல் டு T3 7 minus T2 அதுங்களா 4 equal to 4 ரெண்டு ஈக்குவல் வச்சா அப்புறம் நமக்கு தர் சின்ஸ் இல்லை சின்ஸ் போடுமா சின்ஸ் there is another common difference இல்லையா ஒரு காமன் டிஃபரன்ஸ் இருக்கு common difference D equal to 4 D equal to 4 therefore it is another AP இது வந்து கண்டிப்பா AP தான் இந்த சீரிஸ் கண்டிப்பா AP ன்னு ப்ரூஃப் பண்ணுவோம் இந்த காமன் டிஃபரன்ஸ் இருக்கு சரிங்களா ஃபர்ஸ்ட் SN தராங்க அது என்ன பண்ணுவோம் நமக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டோம்னா Tn equal to Sn minus Sn minus 1 ஸோ நான் சில பேர் இப்படி யூஸ் பண்ணுவாங்க Sn plus 1 minus Sn அப்படியும் போட்டலாம் ஆன்சர் வரும் கண்டிப்பா அதை வச்சு Tn ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சணும் இந்த Tn யூஸ் பண்ணி இந்த T1 T2 T3 கண்டுபிடிச்சோம் என்ன பண்ணோம் அந்த T செக் பண்ணுங்க காமன் டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பா என்ன நமக்கு AP தான் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணுறோம்